இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 15th மார்ச் சாட்டர்டே எடுத்த விலாகு. சாட்டர்டே ஈவினிங் பயங்கர டயர்டாக இருந்தது. சில நாள் நம்ம உடம்புல உள்ள மொத்த எனர்ஜியும் போய் ரொம்ப டயர்டாக இருப்போம்ல, அந்த மாதிரி தான் எனக்கு இந்த டே இருந்துச்சு. கிச்சனுக்குள்ளே வந்தோடனே தலை சுற்றுற அளவு பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து முதல்ல சிங்க்குள்ளே போட்டு ஒன்று ஒன்றா விளக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக தான் எல்லா வேலையும் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கிட்டு நைட்டு டின்னர் சிம்பிளாக முடிச்சாச்சு. விலாக் அப்படியே சண்டே கண்டினியூ ஆகுது. இது சண்டே மார்னிங். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலவே இந்த ஃபேன் ஓடாமல் இருந்தது. ஹாலில் உள்ள ஃபேன் இல்லாமல் இவ்வளோ நாள் சமாளிச்சாச்சு. இப்போ சம்மர் ரொம்ப அதிகமாகிடுச்சு, இதுக்கு மேலே சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு ஃபேனை சரி பண்ணுறதுக்கு பார்த்தா அது ஃபுல்லாக காயில் போயிடுச்சு அப்படின்னாங்க. சரி புதுசே வாங்கிடலான்ட்டு ஒரு புது ஃபேன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கு. அதை இன்றைக்கி மாட்ட போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணியாச்சு, அதனால் லஞ்சு டைரெக்டாக பண்ணிடலாம் அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு லஞ்ச் பண்ணுறதுக்கு தேவையான காய்கறிலாம் நறுக்கி வச்சுட்டேன். இன்றைக்கி லஞ்ச் அவரைக்காய் பொரியல், பச்சை பயிறு சாம்பார் தான் வைக்க போகிறேன். சாதத்துக்கு தேவையான 2 டம்ளர் அரிசியை குக்கரில் நல்லா களைஞ்சிட்டு அதை பெரிய குக்கரில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கிறேன். இன்றைக்கி தக்காளி இல்லை, அதனால் புளி எடுத்துக்கிறேன். நான் காய்க்கும் சாம்பாருக்கும் தேவையான 2 பச்சை மிளகாய், 2 வெங்காயம், கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கோயம்புத்தூர் ஸ்டைலில் பச்சை பயிறு குழம்பு மாதிரி நான் செய்ய போகிறேன் இன்றைக்கு. குழம்புக்கு ஒரு வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, அப்புறம் 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நான் பொடியாக நறுக்கிக்கிறேன். இந்த மிளகாய் நான் 2ஆக கீறிக்கிறேன். பச்சை பயிரை காலையிலே ஊற வச்சிட்டேன். அது ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த ஓரளவு ஊறின பச்சை பயிரை நான் குக்கரில் போட்டுட்டு அதோட வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டால் நல்லா வெந்துடும். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சீரகத்தையும் போட்டு இந்த சின்ன குக்கரையும் அடுப்பில் வச்சு இதையும் ஒரு 7லேருந்து 8 விசில் விட போகிறேன். அதுக்குள்ளே டீ போட்டுடலாம் அப்படின்ட்டு டீயும் போட ஆரம்பிச்சிட்டேன். பச்சை பயிரை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுருந்தா கொஞ்சம் டக்குன்னு வெந்திருக்கும். நான் ஊற வச்சிட்டதுனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வேக வச்சிட்ருக்கேன். இப்போ டீ ரெடி ஆகிடுச்சு. இந்த அடுப்பில் காய் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அது நல்லா கொதிக்கட்டும். ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுட்டேன் அவரைக்காய். தண்ணி சூடானதுக்கப்புறம் அதை போட்டுடலாம். அதுக்குள்ளே இவங்க 2 பேருக்கும் டீ கொடுத்துட்டு வந்துடுறேன். நவிக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கிறதுனால அவங்க தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நவி படிச்சுட்ருக்கா. இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. நான் இதில் நறுக்கி வச்சுருக்க அவரைக்காயும் கொஞ்சமாக கடலைப்பருப்பையும் போட்டுடுறேன். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நான் டீயை குடிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ காய்க்கு தேவையான உப்பும் போட்டாச்சு. குக்கர் ஒரு 5லேருந்து 6 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம் எப்படி எந்த அளவு வெந்திருக்கு அப்படின்ட்டு. நான் ஃபஸ்ட்டு தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு இதை நல்லா கடைஞ்சிட போகிறேன். ஓரளவு பருப்பு நல்லாவே வெந்திருக்கு. இதை நல்லா கரண்டியை வச்சு மசிச்சிடுங்க. இதுக்கப்புறம் இதில் வெட்டி வச்சுருக்க சுரைக்காயை போட போகிறேன். யூஸ்வலாக பச்சை பயிறு குழம்புல எதுவும் போட மாட்டாங்க. ஆனால் காய் என்கிட்ட ஒரு சுரைக்காய் ஒரு கொஞ்சோண்டு கிடத்துது, அதை மட்டும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நான் இந்த சாம்பார்லேயே போட்டுட்டேன். தக்காளி இல்லாததுனால புளியையும் கரைச்சி சாம்பாரில் ஊற்றியாச்சு. இப்போ சாம்பாருக்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு இதை குக்கரை ஒரு 3 விசில் விட போகிறேன். இந்த குழம்பு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் ஸ்டைலில் இருக்கும். அங்கே இந்த பச்சைப்பயிறு குழம்பு ஃபேமஸ். ஆனால் காயெல்லாம் அங்கே போட மாட்டாங்க. நான் இன்றைக்கி மீதி இருக்குது அப்படின்றதுனால அதையும் போட்டுட்டேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன். பெருங்காயத்தூளும் நான் சாம்பாரில் போட்டுட்டேன். இப்போ இந்த வதக்கி வச்சுருக்கிறத நான் இதோட சாம்பாரோட சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட போகிறேன். இப்போ இதே கடாயில் கொஞ்சமாக கடுகு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அவரைக்காயும் போட்டு நான் ஒரு மசாலா பொடி மட்டும் போட போகிறேன். இது என்ன மசாலா அப்படின்னா தேங்காய் மசாலா. இப்போ ஓரளவு இது நல்லா வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளவே நான் இங்கே இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் விளக்கிட போகிறேன். நான் நேற்றே மீதி இருந்த அரிசியை அரைச்சி அதை வடகம் மாதிரி பண்ணினேன். அது நல்லாவே பொரிஞ்சு வந்தது. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு 4-5 மட்டும் பொரித்து பார்த்தேன். சூப்பராக வந்திருந்தது.
அதுக்கப்புறம் கொஞ்சம் வடை மாவு இருந்தது நேற்று நைட்டு அரைச்சது. அதுலேருந்து ஒரு 4 வடை போடுற அளவு தான் மாவு இருந்தது. சரி அதையுமே போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு வடையும் போட்டாச்சு. பருப்பு வடை அப்படின்னா நவிக்கு ரொம்ப பிடிக்கும். மாவு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, 4 வடை தான் போடுற மாதிரி இருந்தது. அதையும் போட்டு நான் வச்சுட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டோட லன்ச் மெனு என்னென்னா சாதம், அதுக்கப்புறம் பச்சை பயிறு குழம்பு, அதில் கொஞ்சமாக சுரக்காவும் போட்டிருக்கேன், பருப்பு வடை, அவரைக்காய் பொரியல். ஸோ இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ரவி 2 பேருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங்கை போல் நவி வந்து ஏதாவது செய்கிறேன் அப்படின்ட்டு ஓரியோ மில்க் ஷேக் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு பாக்கெட் ஓரியோ பிஸ்கெட் எடுத்து அதை நல்லா வந்து உடச்சி மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிட்டான். இது எல்லாமே அவள் என் பக்கத்தில் இருந்து அவள் பண்ணினா. நான் சொல்ல என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது அவள் பக்கத்தில் இருந்து பண்ணினான். இப்போ பிஸ்கெட்டை நல்லா பொடியானதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு ஒரு ஸ்பூன் இல்லை 1.25 ஸ்பூன் மட்டும் சர்க்கரை போட்டுட்டு அப்புறம் பாலும் ஊற்றி திருப்பி மிக்சியை நல்லா மூடிட்டு ஒரு ஓட்டி எடுக்கிறோம். சும்மா ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு அவள் ட்ரை பண்ணது தான். சூப்பராகவே வந்திருந்தது. இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. ஆல்ரெடி பொடி பண்ணினதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நான் வந்து ஒரு 2 டம்ளர் எடுத்துக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு அந்த பொடியை போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த மில்க் ஷேக்கையும் இதில் ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் பொடி போட போகிறேன். இது ரொம்ப கம்மியான குவான்டிட்டியாக தான் இருந்தது. ஒரு டம்ளர் தான் பால் இருந்தது. 2 டம்ளரில் பாதி ஊற்றி வச்சுருந்தேன். மேலாப்பில் கொஞ்சம் பொடியையும் போட்டுட்டு ஒரு பாதி பிஸ்கெட்டை 2 டம்ளர்லையும் போட்டுட்டா. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. ஹோட்டலில் எப்படி ஓரியோ மில்க் ஷேக் இருக்குமோ அதே மாதிரி வீட்டில் இருந்தது. இதோட இந்த vlog முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.